ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த டைமர் சுவிட்சில் எப்படி வந்து டைமிங் செட் பண்ணுறது, ஆன் டைம் ஆஃப் டைம் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டைமரோட ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரீசெட் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் பென்னு அப்படின்லாம் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மேட்ச் பாக்ஸோட குச்சியை வச்சு நான் ஒரு ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து ஃபுல்லாக ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ இதில் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கரண்ட் டைம் இப்போ நமக்கு என்ன டைம் நடந்துக்கிட்டு இருக்கோ, என்ன டைம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம்னு சொல்ல வேணாம், பிற்பகல் 3:10. அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேவை இந்த கிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே டேவை வந்து ஒவ்வொரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் மாறுது பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சண்டேயில் வச்சுட்டேன். இப்போ வந்து டேவை செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டைமை செட் பண்ணணும். டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 3:10. திரும்ப அதே மாதிரி இந்த கிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த ஹவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஹவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மாறுது. இருக்குது 24 hours டைம் ஃபார்மேட்டில் இருக்குது இப்போ இந்த இது. அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 15 அப்படின்னு வைக்க போகிறேன். ஏன்னா 15ன்னு வச்சா தான் மதியம் பிற்பகல் 3. அதுதான் வந்து இருக்குது. 15 வச்சாச்சு. 15:10 அதே மாதிரி கிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த மினிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து இப்போ ஆக்சுவல் டைம். இதுலேயே உங்களுக்கு தெளிவாக காட்டுது பாருங்கள். மேலே வந்து சண்டே 15:10 டைமு. 15:10னா 3:10 டைமு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டைமருக்கு வந்து கரண்ட் டைம் டேட் அண்ட் டைமை செட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன் டைம் ஆஃப் டைம் செட் பண்ணணும். அதாவது எந்த டைமில் வந்து லோடு ஆன் ஆகணும், எந்த டைமில் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இது கொடுக்கணும். அதுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னா இந்த டைமர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமரை ப்ரெஸ் பண்ணணும். டைமர்னு ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு வரும். இந்த டைமர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே இப்படி தான் வரும். திரும்ப பண்ணி காட்டுறேன். டைமர் ப்ரெஸ் பண்ணோடனே இப்படி தான் வரும். இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு போட்டு ஆன்னு போட்டிருக்கு. டேட் வந்து எல்லா டேட்டும் மேலே இருக்குது. மண்டே டு சண்டே எல்லா டேட்டுமே மேலே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன் டைம் செட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த டேங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த நாள் வேணுமோ அந்த நாள் மட்டும். இப்போ வந்து எனக்கு திங்கட்கிழமை மட்டும்தான் இது ஆனாகி ஆஃப் ஆகணும், செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ஆனாகி ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு இது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து இதில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 5 நாள் மட்டும் காட்டுது. இப்போ வந்து லாஸ்ட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காட்டுது. அதே மாதிரி வீக்கோட ஃபஸ்ட்டு 6 அதுமாரி காட்டுது. அது மாதிரி வந்து செட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட் வந்து இதுலேயே செட் பண்ணியிருப்பாங்க, ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இதில் இருக்கும். உங்களுக்கு எல்லா நாளும் வேணும் அப்படின்னா இதிலே விட்டுணும். எல்லா நாளும் அதில் காட்டுது பாருங்கள். மண்டே டு சண்டே எல்லா நாளுமே எனக்கு வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகணும், நான் செட் பண்ண டைம் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகணும் அப்படின்னா இந்த நீங்கள் மேலே காட்டுறது இந்த பொசிஷனில் அப்படியே விட்டுறணும். இப்போ எப்போ வந்து ஆன் ஆகணும், அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock ஆன் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 18 டைம் செட் பண்ணணும். வந்து ஹவர் பட்டனை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் 18 வைக்க போகிறேன். 18 வச்சாச்சு அப்படின்னா 1ன்னு போட்டு ஃபஸ்ட் டைம் ஆன் ஆகிறது எப்போ அப்படின்னா 18. எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லா நாளுமே இந்த 18னா ஈவினிங் 6 மணி. அந்த டைமுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா டைமர் சுவிட்ச் வந்து இங்கே இதுக்கு லோடுக்கு போகக்கூடிய சப்ளைவை ஆன் பண்ணணும். அதுதான் வந்து இந்த T1 ஆன் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு ஆன் அப்படிங்கிறது. இப்போ திரும்ப அந்த டைமர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதே 1ன்னு போட்டு ஆஃப்னு கேட்கும். அதாவது இப்போ 18 அப்படிங்கிற டைமை வந்து ஆன் பண்ணணும்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆன் பண்ணதை எப்போ ஆஃப் பண்ணணும், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டாக செட் பண்ண டைமை வந்து செட் பண்ணியிருக்கீங்க முன்னாடி, இதை வந்து எப்போ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதேமாரி டே பட்டன் ப்ரெஸ் பண்ண போகிறேன். எனக்கு எல்லா நாளுமே தான் வேணும். இப்போ ஆஃப் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா காலையில் 6 மணி. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஹவரை வந்து திரும்ப ப்ரெஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து 6ன்னு செட் பண்ண போகிறேன். ஆறுன்னு செட் பண்ணிட்டேன். இப்படி செட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டாக செட் பண்ண டைமர் வந்து 6 மணிக்கு ஆஃப் ஆகிடும். எப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேற்குறிப்பிட்டிருக்க எல்லா நாட்களுமே 6 மணிக்கு ஆஃப் ஆகிடும். திரும்ப கிளாக் காமிக்கிங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு. இது வந்து இப்போ கரண்ட் என்ன டைமிங்காக அதை காமிச்சிட்ருக்கு. மணி பார்த்திங்க அப்படின்னா பிற்பகல் 3:14 உங்கள் செகண்ட் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து சண்டே. இதுதான் வந்து கரண்ட் டைம் ஓடிட்டுருக்கு. இப்போ எந்தெந்த டைம் செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த டைமர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து காட்டும். இப்போ ஃபஸ்ட்டாக உள்ள டைம் வந்து எப்போ ஆன் ஆகணும் அப்படின்னா 18 அப்படிங்கிற டைமுக்கு வந்து ஆன் ஆகணும். 18ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 6 மணி.
எல்லா நாளுமே மேலே குறிப்பிட்டிருக்கு பாருங்க, மண்டே டு சண்டே எல்லா நாளுமே ஆன் ஆகும். இது திரும்ப இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று வந்து அதாவது ஃபஸ்ட்டாக செட் பண்ண டைமர் வந்து எப்போ ஆஃப் ஆக போகுது அப்படின்னா எனக்கு குறிப்பிட்ட எல்லா நாளும் 6 மணிக்கு வந்து ஆஃப் ஆகிடும். அதாவது காலையில் 6 மணிக்கு வந்து ஆஃப் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் டைமரை ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரே நாளில் 15 தடவை வரையும் நீங்கள் என்ன டைமிங்கில் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும் இந்த டைமில், இந்த டைமர் சுவிட்சில். இப்போ நான் அப்படியே வச்சு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இதை போய்ட்டு இந்த ப்ளக் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ளக்கை போய்ட்டு எப்பவுமே ப்ளக்கில் சொருவி சுவிட்சை போட்டு ஆன் பண்ணியே வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் இந்த டேரெக்டாக வரக்கூடிய இன்புட் 230 வோல்ட்டு அப்படின்னா 220 வோல்ட் ஏதோ ஒன்று ஏசி வோல்டேஜ் வந்து டைமரோட டெர்மினலில் வந்து இப்போ இருந்துகிட்டே இருக்கும். நம்ம டீ ஆன் செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டீ ஆன் டைமிங் வந்த உடனே டக்குன்னு இந்த ரிலே வந்து ஆன் ஆகி இங்கே வரக்கூடிய லோடு வந்து இந்த சாக்கெட்டுக்கு போகும். அதுதான் வந்து இந்த டைமர் சுவிட்ச். முன்னாடியே நம்ம வந்து பதிவு போட்டிருக்கோம் இதை பற்றி. இதுக்கு வந்து நிறைய பேர் டவுட் கேட்டாங்க கமெண்ட்டில், இதுக்கு வந்து எப்படி கரண்ட் போயிடுச்சுன்னா டைமிங் மாறிடுமா, அப்படி இல்லைனா இந்த டைமர் வந்து எப்படி ஆக்சுவலாக வந்து டைமை சேவ் பண்ணிக்குது அப்படின்ட்டு. இந்த டைமர் சுவிட்சுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டரி இருக்கும். நமக்கு தெரிஞ்ச மாதிரி காயின் பேட்டரின்னு இருக்கும். அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் பேட்டரிஸ் வந்து கடையில் வாங்கி போட்டுக்கலாம். அது வந்து 10 ரூபா தான் இருக்கும் அந்த பேட்டரி. அந்த பேட்டரி தான் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த காயின் பேட்டரி தான் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த டைமை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இப்போ நமக்கு இது டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஏன்னா நான் எந்த ஒரு பவர் சப்ளை எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே ஆகுது. எப்படி ஆகுதுன்னா இந்த டைமருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காயின் பேட்டரியோட பவர்னால தான். அந்த காயின் பேட்டரியோட பேசிக் லைஃபே பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 இயர்ஸ் அது வந்து சாலிடாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும் அந்த காயின் பேட்டரியோட லைஃபு. நான் அதோட காயின் பேட்டரி டீட்டெயில்ஸு என்ன நம்பரில் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற சைடில். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக இருந்தது, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அப்படின்னா இந்த வீடியோ வந்து 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த யூடியூபோட அல்காரிதம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாக ஷேரிங் இருக்கிறதுனால ரெக்கமெண்டேஷன் அதிகமாக காட்டும். அதே மாதிரி நீங்களுமே என்ன பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட பேக் சைடில் வந்து லைட் கொடுத்துருப்பாங்க. வீட்டோட பேக் சைடில் அதுக்கு சுவிட்ச் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, சில வீட்டில் வந்து 2 வே சுவிட்ச் இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் சுவிட்ச் இருக்கும், வீட்டுக்கு வெளியிலையும் சுவிட்ச் இருக்கும். சில வீட்டில் வந்து வீட்டுக்கு வெளியில் மட்டும் தான் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டைமர் செட் பண்ணி வீட்டுக்கு வெளியில் வச்சிடலாம். நீங்கள் நைட் டைமில் வீட்டை விட்டு வெளில போகணும் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுமாதிரி வீட்டுக்கு வெளியில் இருக்கிற அவுட்டோரில் இருக்கிற லைட்ஸுக்கு எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டைமர் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நைட் டைமில் நீங்கள் வந்து லைட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போக வேண்டியதில்லை. மழை காலம்லாம் பிரச்சனை இல்லை. மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் ஈவினிங் வீட் லைட் வெளில போடுற மாதிரி இருக்கும். அந்த எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இதில் இருக்காது. நீங்கள் பயப்படாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டைமர் வாங்கி நம்ம இப்போ எப்படி செட் பண்ணணும்னு சொன்னமோ அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிட்டிங்கனாலே போதும். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. 4 to 5 இயர்ஸ் அந்த பேட்டரி லைஃப் இருக்கிற வரையும். பேட்டரி சார்ஜ் குறைஞ்சா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டைமர் வந்து ஆன் ஆகாது. இந்த இடத்துல காட்டுது பார்த்தீங்களா, இந்த டிஸ்பிளேயில் எல்சிடி டிஸ்பிளேயில் இது வந்து காட்டாது. எப்போ காட்டாது அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேட்டரி வந்து சார்ஜ் இல்லைன்னா அப்போ வந்து காட்டாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 ரூபாய்க்கு இந்த பேட்டரியை மட்டும் வாங்கிட்டு வந்து போட்டு திரும்ப அந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்ன டைமிங் செட் பண்ணுமோ திரும்ப செட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா திரும்ப அது ஒர்க் ஆகும். இது வந்து இப்படி ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இந்த டைமர் வந்து ஃபால்ட் ஆகாதா அப்படின்னா டைமர் வந்து ஃபால்ட் ஆகிறது வந்து ரொம்ப ரேர் தான். ஹை வோல்டேஜ் வந்தால் மட்டும் தான் இருக்கக்கூடிய ரிலே வந்து போகும். இது வந்து ரிலே தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ரிலே மட்டும்தான் அதுவும் ஹை வோல்டேஜ் வந்தால் தான் பிரச்சனை. லோ வோல்டேஜ் வந்தால் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற 2 பேருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. தேங்க்யூ.